ஆமென். எந்த ஒரு காரியமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்காமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். நம்ம எங்க குறைவுபட்டிருக்கிறோம்? கொலு மண்டபத்தில் இருந்தாலும் சாம்பலில் இருக்க தானியேல் மறக்கவில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் தெரியப்படுத்துகிறார், தெரியப்படுத்தினார். ஆனால் அநேக காரியங்களை நம்ம அதனுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறியாமல் விட்டுவிட்டோம். தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். தேவ சமூகத்தில் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, ஹல்லேலூயா. நல்ல நாதனே, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്വാൻ നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്വാൻ. നല്ല നാഥനേ, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിന്നിഷ്ടം ചെയ്വാൻ நல்லதாக்கி தீர்த்திடனே. உருவாக்குங்க ஆண்டவரே, எங்க ஜெபம் உங்களை தொடணும். தாழ்மை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா, தாழ்மைக்கான சரியான அடிச்சுவடை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு போனது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும். ஏன்னா அவர் பிதாவுக்கு சமமா இருக்கிறவர். சிலுவை மரண பரியந்த தம்மை தாழ்த்தினாராம். அப்படி என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தாழ்த்தக்கூடாது. தாழ்மை என்பது பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாழ்த்துருவாங்க. எல்லாம் கிடைக்கும் போது சவுலுடைய பிரச்சனை அதுதான். தாவீதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை உயர்வு வந்த போது மறந்தான். தாவீது எவ்வளவு உயர்த்தப்பட்ட பிறகும் ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்கிறதற்கு என்று சொல்வதற்கு எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயில்லை. எங்களுடைய தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் செலக்ட் பண்ணணும்னா அவன் விரும்புகிற குவாலிட்டி என்கிட்ட இருக்கணும். எங்கள் தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் எதிர்பார்க்கிற தகுதி குவாலிட்டி எங்களிடத்தில் இல்லை. அப்படி இருந்து நாங்கள் நிக்கிறோம்னா எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் அதிகமா ஜெபம் பண்றதுனால என்ன நிக்க வச்சிருக்கிறாங்க, நான் அதிகமா பிரீச் பண்றேன், ஒண்ணுமே கிடையாது. எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல. இப்போ ஒரு நெருக்கமான காலங்களிலே எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் இருக்கிறது. நினிவே பட்டணத்தை பாத்தீங்களா? எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா சரித்திரம் படித்தீங்கன்னா தெரியும், அடுத்த சுவிசேஷங்கள்ல அடுத்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் படித்தீங்கன்னா தெரியும், நினிவே கவிழ்க்கப்பட்டது. நினிவே கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் பாவத்தை நோக்கி போனார்கள். அப்பொழுது தங்களை தாழ்த்தி விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் அக்கிரமத்தை பாவத்தை நோக்கி போனார்கள். என்ன ஆனது? நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்ல. தாழ்மை என்பது இந்த லாக்டவுன் முடிகிறது வரைக்கும் அல்ல. சிலர் பார்த்தீங்களா, இந்த லெங்த் டேஸ் வரும்போது ரொம்ப தங்களை தாழ்த்துறது மாதிரி காட்டுவாங்க. குட் ஃப்ரைடே வரைக்கும் அதை காட்டுவாங்க. ஈஸ்டர் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாரையும் தாழ்த்துவாங்க. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல. தாழ்மை என்பது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மரியாள் யாருக்குமே தெரியாதவங்க, இயேசுவின் தாயாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாள். இந்த மரியாள் ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கேப்ரியல் தூதன் வருகிறார்,
வந்து சொல்லுகிற, கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொன்னது மரியாள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன கிருபை? அப்பதான் சொல்றாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓ, மேசியா என் மூலமாய் பிறக்க போகிறாரா, என் வயிற்றில் பிறக்க போகிறாரா? இது உண்மையிலே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. உண்மையிலே இது எத்தனை பேர்ட்ட பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 1:48 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. தம்முடைய அடிமையின் தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக அல்ல இந்த வார்த்தை, பெற்றுக்கொண்ட பிறகு. மரியாள் பெற்றுக்கொண்ட பொக்கிஷம், ஆசீர்வாத பாக்கியம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்கல. எனவே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. இஸ்ரவேலின் வீட்டை கட்டின லேயாள் இருக்கட்டும், ராகேல் இருக்கட்டும், அவளுடைய வம்சாவளி தானே மரியாள். அப்போ அவங்களெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கும் போது தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பல்கா கிருபை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை என்பது பெர்மனண்டாவே இருந்துச்சு. ஹalleluya. பல்கா கிருபை, மொத்தமா கிருபை. வாழ்ந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் என் கிருபை உனக்கு போதுன்னு மொத்தமா கொடுக்கப்பட்ட ரீசன் என்ன? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை பெர்மனண்டாவே இருந்துச்சு. தாழ்மை என்பது வந்து போகிற கெஸ்டா இருக்க கூடாது. தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். சீசன் மாறும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது மாதிரி அநேக நம்ம கூட அப்படிதான். ஒரு நெருக்கம் வரும்போது, ஆண்டவரே நாங்க கஞ்சி மட்டும் குடிப்போம் ஆண்டவரே. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். ஒரு ராஜா தன் வஸ்திரத்தை கிழிக்கிறானாலே அவன் இருதயம் கிழியுதுன்னு அர்த்தம். இது நாளடைவில் என்னதான் மாறிச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் வஸ்திரத்தை கிழிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே ஆண்டவர் யோவேலை கூப்பிட்டு சொல்லுவார், ஒழுங்க போய் சொல்லு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து என்கிட்ட திரும்ப சொல்லு. அன்னைக்கு இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய், இருதயத்தை கிழிக்க முடியாது, அதன் அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். எசேக்கியா ராஜா அதை செய்த போது கர்த்தர் சேனைகளிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஆமென் அஸ்ஸீரியனை சங்கரித்து போட்டார். இது நாளடைவில் என்னாச்சு? அப்போ வஸ்திரத்தை கிழிச்சா போதும் நம்ம ஆண்டவர் கிரியை செய்துருவார். ஆண்டவர் சொன்னார், எசேக்கியா கிழித்தது வஸ்திரம் ஆனாலும் ஆனா என் பார்வையில் அவன் கிழித்தது இருதயத்தை. இன்னைக்கு நாளடைவில் அதெல்லாம் சடங்கா மாறிட்டு. இன்னைக்கு பாருங்க, உபவாசத்தை குறித்து அருமையான சகோதரர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரோடு வாசம் பண்ணுவதுதான் உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க. எப்படி விரதம் எடுப்பாங்க? 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, ஆனா மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்காம ஃபாஸ்டிங் இருந்தா வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர் பொறுப்பு கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைனா அல்சர் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வருதுன்னு அவர் பொறுப்பு கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட உபவாசத்தை இல்ல தேவன் கேட்பது, அவரோடு கூட உம்மோடு இருப்பதுதான். மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பிளான் பண்ணி போய் இருக்கலங்க. அவர் கூட அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். அப்படின்னா சொல்லிட்டு போயிருப்பால, நான் இவ்வளவு நாள் ஆகும்பா, நான் இவ்வளவு நாள் பிரேயர் போட்டிருக்கேன், இன்னும் வாரேன்னு சொல்லிட்டு போனப்போ லேட் ஆயிட்டு. ஒன்னதான் கீழே ஜனங்க சொல்றாங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு தெரியுமா? அவர் கூட பேச ஆரம்பிச்சுட்டான், பழக ஆரம்பிச்சுட்டான். இரவும் தெரியல, பகலும் தெரியல. நான் இன்னும் புசிக்காம இருக்கிறேன்னு ஒரு கவலை கிடையாது. அவரோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த உபவாச அனுபவம் எல்லாருக்கும் வேணும். அப்படி உண்டாக்கணும்னா முதல்ல அவருடைய ஃபோக்கஸை நமக்கு மேல திருப்ப வைக்கணும். ஃபோக்கஸை நம் பக்கமாய் திருப்பணும். ஆண்டவரே இந்த அனுபவம் வேணும்பா, சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தாரே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா க்ளோரியா தரபா ஷேகரபா நரபலரியா தடரபா கரபா. தாழ்மையுள்ள ஜெபம், தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். 3வது,
அதனுடைய 4 வாசிக்க வேண்டாம், 4 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அதன் பிறகு 11, 13, 14, 16 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தால் தெரியும். ஆமென். 3வது தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? உணர்வுள்ள ஜெபம். எந்த உணர்வு தெரியுமா? தன் பிழைகளை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் பாவ அறிக்கை செய்கிறான். 5வது வசனத்திலே சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்து. 7வது வசனத்திலே சொல்றான், நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். 8வது வசனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். 9வது வசனத்தில் அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணினோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 11வது வசனம், நாங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தை மீறினோம். 13வது வசனம், எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பாம போயிட்டோம். 14வது வசனம், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம போனோம். 16வது வசனம், எங்கள் பாவங்களினாலே இது ஆனது. இப்படி எல்லாம் சொல்லி 20வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோம்வொர்க் தரேன், சரியா? நீங்க இப்போ பார்க்க கூடாது, மீட்டிங் முடிச்சிட்டு. தானியேல் என்ன சொல்றார்? என் பாவத்தை, அதாவது தானியேலுடைய பாவத்தை. தானியேல் 1வது அதிகாரம் துவங்கி இது முழுவதும் நீங்க கண்டுபிடிச்சு தானியேலுடைய பாவம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் கண்டுபிடித்து பார்த்தேன், தானியேலுக்கு ஒரு பாவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி. உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒன்றுமே எழுதப்படவில்லை. அப்படி இருந்தும் தன்னை தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் நிறுத்தாமல், இதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. அதாவது ஐ எம் நத்திங், நான் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஜீசஸ் ஷகரபதடரா, நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. யோபு கூட சொல்றான், நீதிமானானதுனால அவர்கிட்ட பேசல, அவருடைய இரக்கத்துக்காக பேசிட்டு இருக்கிறேன். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்களா? நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க, என்னை ஜெபிக்க வைத்தாருன்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு இப்படி ஜெபம் பண்ணுவோமா இல்லையா நம்ம கையில இல்லை. நம்ம முயற்சி, அதாவது நம்ம முயற்சி கைகூடி வரணும்னா தேவனுடைய கிருபை அதுக்கு மேல இருக்கணும்.
அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். என்னுடைய முயற்சி கைகூடி வர வேண்டுமானால், நான் செய்கிற பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் ஆக வேண்டுமானால், இந்த நேரத்துக்குள்ள இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தை செய்யும் போது அவைகள் அந்த நேரத்தில் கைகூடி வர பண்ணப்பட வேண்டுமானால், என் கரத்துக்கு மேல அவருடைய கரம் இருக்கணும். என்னுடைய செயலுக்கு மேல அவருடைய கிருபை இருக்கணும். காவலாளி விழித்திருந்து காக்கிற காரியம் சக்சஸா அமையணும்னா கர்த்தர் காக்கணும். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. கர்த்தர் கிருபை இல்லைன்னா அவர் அங்க இருந்து ஓகே கிராண்ட் பண்ண, ஓகே இந்த காரியம் செய்யட்டும் அப்படின்னு அங்க உள்ள தேவனுடைய ஃபேவர் எனக்கு இல்லைன்னா என்னுடைய முயற்சிக்கு பலன் இல்லை, என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லை. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தானியேல் கொலு மண்டபத்திலேருந்து இப்போ கொலு மண்டபத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்திலேருந்து அவன் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆமென். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? என்ன கேட்டால் சொல்லுங்க, கர்த்தர் கேட்பார். ஆனா தானியேல் ஏன் அப்படி ஜெபம் பண்ணல? ஏன்னா ஒரு பெரியவங்க வராங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்போம், அவருக்கு கொடுக்கிற கனம். பரலோகத்தில் இதுதானங்க நடந்துச்சு. 24 மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கழட்டி வைத்தார்கள். அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? என்றென்றைக்கு அந்த கிரீடங்கள் அவங்களுக்கு தான் சொந்தம். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் அவர் நமக்கு அலங்காரமாய் கொடுத்த கிரீடத்தை போட்டுட்டு வந்து இப்படி நிமிர்ந்துட்டோம். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே உரியது. தாவீதை பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு நிறைய காரியத்தை சேர்த்து வச்சுட்டு, ஆண்டவரே நான் இதெல்லாம் உங்களுக்கு தாரேன்னு சொல்லாம உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். சும்மா அல்ல, தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனா வைத்து ஆண்டவர் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறார். தாவீதை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். தாவீதை குறித்து எவ்வளவு பேசுறோம். ஞானத்தால் எழுதப்பட்டது நீதிமொழிகள் இல்ல, தேவன் மேல இருக்கிற தாகத்தால் எழுதப்பட்டது சங்கீதம். இன்னைக்கு வெளிப்படுகிற பாடல்கள்ல 99% சங்கீத புஸ்தகங்கள்ல எடுத்துதான் பாடிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து எடுத்து எதை பாடிட்டு இருக்கிறோம்? ஞானத்தால் எழுதப்பட்டது நீதிமொழிகள், தாகத்தால் எழுதப்பட்டது சங்கீதம். ஆமென். ஆண்டவரே, தாவீதை இன்னைக்கும் கொண்டாட வச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவன் என்னதான் உயர்த்தப்பட்டாலும் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. இந்த உணர்வு வேணும். தானியேல் சொல்லுகிறான், நான் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து ஏசாயா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஓ ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். முதல்ல என் பிழைகளை நான் உணரணும், அதன் பிறகுதான் என் ஜனத்தின் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் வந்து மண்டாடணும். தானியேல் தன் பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்துக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்து அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட யோவான் சொல்லுகிறான், நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். நிதானிக்கும் போதுதான் நாம் அறிந்து கொள்வோம் என்னென்ன காரியங்கள் வெளிப்படையாக செய்திருக்க மாட்டோம், ஆனால் சிந்தையிலே பல காரியங்கள் நமக்கு உள்ளே வந்து போயிருக்கும். ஆண்டவர் சும்மா சொல்லல, ஏதோ பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிட்டு, உன் சகோதரனை உள்ளத்தில் பகைத்தாலே நீ மனுஷ கொலைபாதகனா இருப்பா, சும்மா பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி மனிதர்கள் செய்கிற காரியங்கள். ஆவிக்குரியவன் நிதானிப்பான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறோம். அதனாலதான் நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எங்க எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணம் வருதுப்பா, பார்த்துக்கோங்கப்பா,
சொல்றோமா இதை? நம்ம சொல்ல தயங்குறோம். என்ன தயங்குறோம் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் அடிச்சிருவாரோ. எங்க அவரோடு கூட அவர்கிட்ட உங்க வீக்னஸ் அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி உங்க வீக்னஸ் மறைக்காதீங்க. ஆதாம் ஏவாள் அதுதான், அந்த தப்பு தான் செஞ்சாங்க. மறைக்க பார்த்தாங்க அவருக்கு முன்னாடி. அவர் வந்ததுக்கு அப்புறம் மறையல அது. அதாவது அவங்க அத்தி இலைகளில் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சுட்டாங்க, தச்சு போட்டாச்சு. ஏவாள் ஆதாமை பார்த்து ஓகே சொல்ற, ஆதாம் ஏவாளை பார்த்து ஓகேப்பா எல்லாம் கவர் ஆயிட்டுன்னு சொல்ற. ஆண்டவர் வந்ததும் அதான் கவர் பண்ணிட்டாங்களா, அப்புறம் ஏன் ஒளியணும்? ஏன் நீதியை வச்சு என்ன மறைக்க முடியாது? என்னுடைய காரியங்களை வச்சு ஆதாமுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம், ஏவாளுக்கு ஆதாமுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம், ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஓகே ஆகாது. ஆண்டவருக்கு முன்னாடி ஓகே ஆகணும்னா அவர் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் போது மாத்திரமே அது ஓகே ஆகும், நிர்வாணம் மறைக்கப்படும். ஜீசஸ், இந்த உணர்வு நமக்குள்ளே வருமானால் நாம் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் ஆண்டவரே நான் நீதிமான் சொல்ல மாட்டோம். பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய பிரச்சனை அதுதான். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள எதையும் கடந்த காலத்தையும் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. தாவீது எப்படி ஸ்கோர் பண்றாரு? வேதனை உண்டாக்கும் வழி. அதுக்கு மேல சொல்றார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் பகைக்கிறேன் சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறார்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அப்போ ஒரு தேவனுடைய பார்வை என்பது எப்படிப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். மனுஷன் பார்க்கிறபடி அல்ல. தேவனுக்கு என்னுடைய கடந்த காலம் தெரியும், என்னுடைய இன்று தெரியும், என்னுடைய நாளை தெரியும். நாளைக்கு நான் நிப்பானா, நாளைக்கு நான் விழுவேனா, இது அவருக்கு தெரியும். இதை தாவீது அறிந்ததுனால சொல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்து. ஆண்டவர் இதுவரை என்ன கொண்டு வந்துட்டீங்க, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் நாளைக்கு தெரிந்து கொள்ளுகிற பாதை ஒரு வேதனையின் பாதையா இருக்குமே ஆனால் ஆண்டவர் அது நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவர் என்னால பார்க்க முடியலப்பா, எனக்கு இன்று என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பாதை மட்டும்தான் தெரியும். நாளைக்கு நான் எந்த பாதையை சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. எனவே நீர் பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துன்னு சொல்லி முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறான். எசேக்கியா ராஜா பிரச்சனை என்ன தெரியுமா? எசேக்கியா கடந்த நாட்களையும் அதுவரை இருந்ததையும் வைத்து ஜெபிக்கிறான். எப்படி? நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருந்தேன் என்பதை நினைத்தருள் சொல். அதுவும் பெருமையான ஜெபம் இல்ல, அது ஒட்டஞ்சு ஜெபம், ஒட்டைஞ்சு பண்ற ஜெபம். அழுது ஜெபிக்கிறான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொல்றான். ஆனா அடுத்த 15 வருஷத்துல எசேக்கியா செய்த சில தவறான காரியங்களின் நிமித்தம் தான் ஆமென் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவுக்கு ஆலய பொக்கிஷ சாலை எல்லாம் திறந்து காட்டுவான். வேதம் சொல்லுகிறது அவன் மனம் மேட்டிமையானான் என்று வேதம் சொல்லுகிறது. நேற்று வரை எசேக்கியா நல்லதா இருந்த, இன்னைக்கும் நல்லதா இருக்கிற, ஆனா நாளைக்கு நீ இப்படி இருப்பியா இல்லையாங்கிறது நிச்சயம் கிடையாது. இதுதான் நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாளும் நான் இன்னைக்கு நல்லா இருந்தேன், இதுவரை நல்லா தான் இருந்தேன், லாக்டவுன் பீரியட்ல கரெக்டாக தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை இதை பார்த்தாவது. எனவே தான் தானியேல் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 9வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 18வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:18. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இப்போ தானியேல் எடுத்துக்கோங்களேன். தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே நான் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறேன், உண்மையுள்ளவனா இருக்கிறேன், இந்த நீதியின் அடிப்படையில் எனக்கு தாங்கன்னு கேட்டா அந்த நீதியின் அடிப்படையில் தானியேலுக்கு மட்டும் வேணும்னா விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் தானியேல் சொல்றான், எங்கள் நீதியின் அடிப்படையில் உமது இரக்கத்தின் அடிப்படையில், அவருடைய இரக்கத்தின் வைத்து கேட்டதுனால அந்த விடுதலை தானியேலுக்கு மட்டும் இல்ல, அந்த ஜனம் முழுவதுக்கு விடுதலை. நம்ம நீதினால நமக்கு கிடைக்கிறது, நம்ம நீதினால ஒண்ணுமே கிடைக்காது. நான் ஒரு என்ன புரியும், நம்ம சப்போஸ் ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சம் நீதியை வெளிப்படுத்தி கேட்கிறோம்னா அதனால அதுக்குள்ள பலன் மட்டும்தாங்க கிடைக்கும். ஆனா அவருடைய இரக்கமோ, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது. அவருடைய இரக்கம் அநாதியாயிருக்கிறது. தாவீது அதானே சொல்றான், தூதன் உருவின பட்டயத்துல நிற்கும் போது தாவீதுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. தாவீதே, தூதன் அடியே உன்னால தாங்க முடியாது, கர்த்தர் அடிச்சா. தூதன்ட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட உண்டு, என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம் அநாதியா இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நிறைவேற்றும். அதுக்கு முன்னாடி யார் நிக்காலாம் பார்க்க மாட்டான். தாவீதா, அப்சலோமா, சாவலமோனா, சவுலா, இதெல்லாம் தூதன் பார்க்கவே மாட்டார். அடின்னு சொன்னா அடிப்பா. ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் அடிக்க ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எனவே தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் அநாதியா இருக்கிறது. உணர்வுள்ள ஜெபம் வேணுங்க. அப்ப நான் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு மகனை அழைத்து கொண்டு ஒரு தகப்பன் வருகிறான். சீஷர்கள்லாம் அவனை குணமாக்கி பார்க்கறாங்க, முடியல. இயேசு மலையிலேருந்து இறங்கி வரும்போது இயேசுவை பார்த்து கேட்குறான், இவனை இப்படி பிசாசு அலைக்கழிக்குது. உடனே இயேசு சிம்பிளா சொல்லுவார், விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதுதாங்க உணர்வு. என்ன உணர்வு தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், ஜெபித்தால் பலன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் அவிசுவாசமும் ஒட்டி இருக்குது. இதை உணர்ந்து நம்முடைய பலவீனத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். நம்முடைய விசுவாசத்தை விசுவாச அறிக்கையாய் மற்றவர்கள் முன்பாக செய்யணும்.